ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு தமிழில் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். தொழிலாளர்கள் அடுத்த வாரம் நகருக்கு வெளியே ஒரு புதிய பாலத்துக்கான கட்டுமான பணியை தொடங்குவார்கள் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுவீங்க, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க? இவ்வளோ பெரிய தமிழ் வாக்கியத்தை எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க? வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலான்ட்டு. முன்ன த ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள் தான் சப்ஜெக்ட்டு. த ஒர்க்கர்ஸ், தான்றது டெஃபினட் ஆர்டிகல், ஒர்க்கர்ஸு நவுனுங்க. அப்போது த ஒர்க்கர்ஸ் நவுன் ஃப்ரேஸு சப்ஜெக்ட். அடுத்தது தொடங்குவார்கள், வில் ஸ்டார்ட் வெர்ப் ஃப்ரேஸ். அடுத்தது எதை தொடங்குவார்கள்? த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபார் எ நியூ பில்டிங், ஒரு புதிய பாலத்துக்கான கட்டுமான பணியை தொடங்குவார்கள். எதை தொடங்குவார்கள்? ஒரு புதிய பாலத்துக்கான கட்டுமான பணியை தொடங்குவார்கள். அப்போ அதை எப்படி எழுதிங்க? த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபார் எ நியூ பில்டிங். அது முழுக்க ஒரு நவுன் ஃப்ரேஸ் ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுங்க. அடுத்தது தொடங்குவார்கள், எங்கே தொடங்குவார்கள்? வேர் வில் தே ஸ்டார்ட்? நகருக்கு வெளியே, அவுட் சைட் த சிட்டி. இது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு. இது என்ன அவங்க அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்தது எப்பொழுது தொடங்குவார்கள்? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். அட்வர்ப் ஆஃப் டைம். வென் வில் தே ஸ்டார்ட்? வெர்பை பார்த்து வென் வில் தே ஸ்டார்ட் அப்படின்னு எப்பொழுது தொடங்குவார்கள் தான் வெர்பை பார்த்து எங்கே தொடங்குவார்கள்னு கேட்டால் ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, இந்த 4 கேள்வி கேட்கணுங்க இல்லைங்களா? அது சாரி, இங்கிலீஷனுடைய சென்டென்ஸ் பட் என்னதுங்க? வெர்பை போட்ட உடனே வெர்பை பார்த்து எதை, யார், யாருக்கு, யாரிடம், எப்படி, எங்கே, ஏன், எப்பொழுது இப்படின்னு இத்தனை கேள்வி கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இத்தனை கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் அப்படியே வரிசையாக வெர்பு தொடர்ந்து எழுதிட்டு வரணும். அதில் எங்கே, எப்படி, ஏன் இந்த கேள்விகளுக்கான பதிலை முன்ன மாற்றி கூட போட்டுக்கலாம். ஆனால் எப்பொழுதுன்ற கேள்விக்கான பதிலை மட்டும் வாக்கியத்தினுடைய கடைசியில் போட்டுக்கலாம், அல்லது சென்டென்ஸோட ஆரம்பத்தில் போட்டுக்கலாம். இப்போ புரிஞ்சலாம் பிறகு. இப்போ அப்படியே வரிசையாக எழுதிங்க. த ஒர்க்கர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. அடுத்தது வில் ஸ்டார்ட்னு போட்டு நெக்ஸ்ட்டு. அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபார் நியூ பில்டிங் அடுத்தது கீழே எழுதிங்க. அடுத்து அவுட் சைட் த சிட்டி கடைசியில் எழுதிங்க. நெக்ஸ்ட் வீக்குன்றதை கடைசி எழுதிங்க. இப்படி எழுதிட்டு ஒவ்வொன்றா அந்த சப்ஜெக்ட் வெர்பு, எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எங்கே, எப்படி, ஏன், எப்பொழுது இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அப்படியே வரிசையாக வெர்புக்கு அடுத்தது எழுதிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது இந்த தொழிலாளர்கள் அடுத்த வாரம் நகருக்கு வெளியே ஒரு புதிய பாலத்துக்கான கட்டுமான பணியை தொடங்குவார்கள் அப்படின்ற இவ்வளோ பெரிய நீள தமிழ் சென்டென்ஸை நீங்கள் எப்படி இங்கிலீஷ் எழுதுங்க? அதான் பாருங்கள், த ஒர்க்கர்ஸ்ன்றது சப்ஜெக்ட்டுங்க. வில் ஸ்டார்ட் வெர்பு. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபார் ஏ நியூ பில்டிங் இது என்னதுங்க? ஆப்ஜெக்ட்டு. அவுட் சைட் த சிட்டி அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட் வீக்கு அட்வர்ப் ஆஃப் டைம். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளோ பெரிய சென்டென்ஸை எப்படி நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதலான்ட்டு இதவே ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய சென்டென்ஸை நீங்கள் எழுத கற்றுக்குவீங்க ஈஸியாக. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் கமெண்ட் காலத்தில் ஏதாச்சும் பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.